Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போறது 10th maths exercise 4.4ல 16th sum. Draw a tangent to the circle from a point P having radius 3.6 cm and center at O. Point P is at a distance 7.2 cm. Given radius is equal to 3.6 cm, distance is equal to 7.2 cm. இப்போ first ஒரு center point வைத்துக்கலாம். That is O. இப்போ radius 3.6 cm எடுத்து ஒரு circle draw பண்ணலாம். 0 பாயிண்ட்ல வச்சு 3.6 எடுத்துக்கிறோம். இப்போ O பாயிண்ட்ல வச்சு ஒரு சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ். வெளியில் இருக்க பி பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 7.2 சென்டிமீட்டர். ஓல அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு 7.2 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன். சாரி, சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இப்போது மோர் தென் ஹாஃப் எடுத்து ஓபிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறோம். மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கலாம். மேலே ஒரு ஆர்க்கு ஓவில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அது மாதிரி பி பாயிண்டில் வச்சு அதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். இப்போ இந்த 2 பாயிண்ட்டை என்ன பண்ணலாம், இன்டர்செக்ட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். That is perpendicular bisector. இந்த பாயிண்ட் டச் பண்ணுற பாயிண்ட் தான், இந்த லைன் டச் பண்ணுற பாயிண்ட்டு M. ஓகே, இந்த லைனு ஓபி லைனை என்ன பண்ணோம், ஹாஃபாக டிவைட் பண்ணோம். 7.2 அப்படின்னா 3.6 3.6ன்னு என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். தட் இஸ் perpendicular bisector. இப்போ எம்மை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணி MO ரேடியஸ் ஆர் எம்பி ரேடியஸ் எதுனாலும் ரேடியஸாக எடுத்துக்கலாம். எம்ஓவியும் ரேடியஸாக எடுத்துக்கலாம், எம்பியும் ரேடியஸாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த எம்மில் வச்சு என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 சர்க்கிள்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஏ, இன்னொன்று பி. இப்போ பிஏவும் பிபியும் ஜாயின் பண்ணுங்கள், அதுதான் டேஞ்சன்ட். PA PB the tangent. இந்த OAயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. that is radius. radius எவ்வளோ, 3.6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஏபியோடைய லென்த் பார்க்கணும். ஏபியோட லென்த் தான் லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்டோடைய லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். PA PB தான் டேஞ்சன்ட். ஓகே, ஏன்னா இந்த PA லைன் தான் என்ன பண்ணுது, இந்த சர்க்கிளை ஒரு பாயிண்டில் டச் பண்ணு, தட் இஸ் டேஞ்சன்ட். இப்போ இந்த டேஞ்சன்ட்டுடைய லென்த் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். 6.2 வருது. 6.2 வந்து கரெக்டான செக் பண்ணுறதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் இன் ரைட் ட்ரையாங்கிள். ஏன்னா ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் ஜாயின் ஆகிற பாயிண்டில் தான் என்ன ஆகும், ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். இன் ரைட் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏஓபி. இன் ரைட் ட்ரையாங்கிள் ஓஏபி. இந்த ட்ரையாங்கிள் ஓஏபி 90க்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு தான் ஹைப்போட்டனஸ், தட் இஸ் ஓபி. ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஓபி இஸ் 7.2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ 3.6 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ இது ரெண்டும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். டபுள் டிஜிட் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணி போடுறதுனால என்ன பண்ணலாம், இது அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 7.2 ஸ்கொயர் மைனஸ் 3.6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா,
ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எடுத்து டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 7.2 ப்ளஸ் 3.6 இன்ட்டு 7.2 மைனஸ் 3.6 இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். 7.2 plus 3.6 is 10.8 into 7.2 minus 3.6 is 3.6 equal to AP square. இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 38.88 38.88 மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டெசிமல் வச்சுக்கோங்க ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஏபி மட்டும் வச்சுட்டு ஸ்கொயர் இந்த சைட் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38.88. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு நம்ம லாங் டிவிஷனில் பண்ணலாம். 38.88 நான் ரைட் சைட்லேருந்து 2 2 என்ன பண்ண சொன்னேன், பேர் பண்ணிக்க சொன்னேன். இப்போ 36க்கு எந்த ஸ்கொயர் நம்பர்? 6 6 ஆர் 36 36 மைனஸ் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் வச்சு அடுத்து பேரை கீழே இறக்கிக்கலாம். 288. இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2வால் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கலாம் 12. இப்போ ஒரு நம்பர் மறைச்சிட்டு 28ல் 12 எத்தனை டைம்ஸ்னு பாருங்கள். 2 டைம்ஸ் வரும், அப்ராக்சிமேட்டாக 2 டைம்ஸ். ஸோ 2 இங்கேயும் 2 போட்டுக்கோங்க. 2 into 122 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 2s are 4 2 2s are 4 2 1s are 2. இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க 4 4 0. இப்போ பாயிண்ட் வச்சாச்சு, நம்ம 2 0 ஆட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 6.2 இருக்குது, அது அப்படியே நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணனா 124. இப்போ ஒரு 0 மறைச்சிட்டு 440ல் அப்ராக்சிமேட்டாக 124 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும், இல்லைனா 3 டைம்ஸ் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ 3னே போட்டுக்கோங்க. அப்போ 6.23 நம்ம மல்டிப்ளை பண்ணி போட வேண்டாம், 6.23 வருது. 1 டெசிமல் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்பர் பிலோ 5 இருக்கிறதுனால அது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே 6.2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 6.2 சென்டிமீட்டர். ஏபி இஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். அப்போ நம்ம வெரிஃபை பண்ணது கரெக்டு. லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். இங்கேயும் நம்ம நோட் பண்ணிக்கலாம்.